public exam for 10th and 12th. ஞானம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He has promised us wisdom. Today's theme is also about வந்திருப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கொடுக்கிறார்கள், நாம் வாழ வைத்திருக்கிறார். இன்றும் அப்படிப்பட்ட சில மாணவ மாணவிகளுடைய வெற்றி கதைகளை நாம் கேட்க போகிறோம், வெற்றி அனுபவங்களை கேட்க போகிறோம். அவைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நிச்சயமாகவே மிகப்பெரிய surely God will honor you. நிச்சயமாகவே கடவுளால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு சொன்னார். You have already believed. ஏற்கனவே நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். Now you will see God's blessings coming upon you. இப்பொழுது இறைவனின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வருவதை நீங்கள் காண்பீர்கள். Whatever problems you may have today, Jesus will take it away. என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு உண்டாயிருந்தாலும் எழுதும்படி இயேசு செய்வார். Maybe you say all these burdens, all these problems, all these sicknesses are stopping me from studying and excelling. ஆனால் கடவுளால் முடியும். இறப்புகளை எய்வதற்கு மிகவும் சுலபமாய் கடவுள் உங்களை கனம் பண்ணுவார். God will honor you. கடவுள் உங்களை கனப்படுத்துவார். There's a beautiful scripture ஒரு அருமையான வேத வசனம் உண்டு. which says in the same place where you went through shame, you will have praise. இங்கே வெட்கத்தை மாத்திரம் பார்த்தீர்களோ, God is going to now give you praise and honor in the same place. அதே இடத்தில் இப்பொழுது கடவுள் உங்களுக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பார். Right in the same stage, a girl testified a few years ago. இதே மேடையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் சாட்சி கொடுத்தார்கள். She was getting only 2 marks in her maths in her model exam. தன்னுடைய கணிதம், And her father was a poor man. அவருடைய தந்தை ஒரு ஏழை மனிதர். He refused to even pay the examination fees. பரீட்சை கட்டணம் கட்டக்கூட மறுத்து விட்டார். He said, எப்படியா நீ ஃபெயில் ஆகதான் போற, உனக்கு போய் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டி பணத்தை வீணாக்கணுமா? You are going to fail anyway. Why should I pay? என்று சொல்லிவிட்டார். But somebody brought her to this meeting. ஆனால் யாரோ இந்த கூட்டத்துக்கு அவளை கொண்டு வந்தார்கள். She never knew anything about prayer. ஜெபத்தை குறித்து அந்த மாணவிக்கு ஒன்றும் தெரியாது. When she came here, ஆனால் இங்கே அவள் வந்தபோது she listened to the success stories of those who came here and prayed the previous year. முந்தைய ஆண்டுகளிலே இங்கே வந்து Peace came into her heart. ஒரு மிகப்பெரிய அமைதியின் சமாதானம் அந்த மகளுடைய இதயத்தை நிறைத்தது. She went back with God. இறைவனோடு திரும்பி சென்றாள். She went back with God in her heart. தன் இதயத்திலே இறைவனை சுமந்து திரும்பி சென்றாள். Studied that 1 month. அந்த ஒரு மாதமும் படித்தாள். And she wrote her exam. தன்னுடைய தேர்வுகளை எழுதினாள். The time for the results came. தேர்வு முடிவுக்கான நேரம் வந்தது. She said, Daddy, go and find my results. அப்பா போய் என்னுடைய முடிவை பார்த்து வாருங்கள் என்றார். Go to my school. என் பள்ளிக்கு போங்கள். He said, no. அவர் இல்லை, நான் போக மாட்டேன். But then he went finally because she cried. ஆனாலும் மகன் அழுததினால் இறுதியாக போய்விட்டார். And he came back rejoicing. சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார். His daughter had got 200 out of 200 in maths. கணிதத்திலே அவருடைய